மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரி டாக்கி சசிகளுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? லால் சலம் படத்துடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் பார்த்துட்டீங்களா சார்னு வினோத் கண்ணா அனகாபுத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அந்த படத்துக்கு லால் சலாம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு பேர் வச்சுட்டீங்களா? இன்னும் அதை நான் பார்க்கல. இப்போலாம் ஒரு படத்தோட ஆயுட்காலம் அப்படின்றது ஒரு ஷோ அல்லது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாட்கள் தான். காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது ஒரு சில படங்களுக்கு வேண்டுமானால் பொருந்தலாம், ஆனால் எல்லா படங்களுக்கும் பொருந்தாது. சமீபத்தில் வெளியான திரைப்படங்களில் மிகவும் குறைந்த பட்ஜெட்டிலே தயாரிக்கப்பட்டு மிகப்பெரிய வசூலை கொடுத்த படம்னா அது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம். அந்த திரைப்படம் ஓடிடியில் வெளியானதுக்கு பின்னாலே இன்றைக்கும் திரையரங்கிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுது? படம் நல்லா இருந்து மக்களுக்கு பிடித்தது என்றால் நாட்கள் அதற்கு எல்லை இல்லை. நடிகர்கள் பிரபலமாக இருக்கிறதால திருப்பதி மாதிரியான கோவில்களில் அவங்களுக்கு நேரடி தரிசனம் கிடைக்குது. அவங்க போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸு, தலை, மேக்கப் கூட கலையிறது கிடையாது. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்திலேருந்து வர 10 பேருக்குமே இந்த தரிசனம் கிடைக்குது. இது எந்த விதத்தில் நியாயம்? சாமானிய மனிதன் மாதிரி அவங்களும் சாமியை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தானேன்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் உண்டு, ஆல் ஆர் ஈக்குவல், சம் ஆர் மோர் ஈக்குவல்னு. இது காலமாக உள்ள நடைமுறை. இப்போதைக்கு இதில் மாறுதல் கொண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. விஸ்வரூபம் 3 வெளிவர வாய்ப்பு இருக்கான சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. விஸ்வரூபம் 3 வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இப்போ இருக்கிற இயக்குநர்கள் 10 படம் இயக்குறதுக்குள்ளேயே அவங்க காணாம போயிடுறாங்க. ஆனா இயக்குனர் ராமநாராயணன் மட்டும் எப்படி 100 படங்களுக்கு மேல இயக்குனாரு? அந்த மேஜிக் எப்படி நடந்துச்சுன்னு குவைத்தில இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ராமநாராயணனால் 100 திரைப்படங்களை இயக்க முடிந்ததனால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, அவருடைய திரைப்படங்களில் 80 முதல் 85% திரைப்படங்கள் அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு லாபம் சம்பாதித்து கொடுத்த படம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுக்கணும்னு ஒரு திட்டமிடுகிறாரோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளாகவே அந்த படத்தை எடுத்து முடித்து விடுவார். அதே மாதிரி படத்தினுடைய படப்பிடிப்பு நாட்கள் இருக்குல்ல, அது திட்டமிட்ட நாட்களை தாண்டி ஒரு நாள் கூட போகாது. இப்படி பல சிறப்பம்சங்கள் அவர்கிட்ட இருந்தனால்தான் 100 திரைப்படங்களை தாண்டியும் அவரால் இயக்குனராக தொடர முடிந்தது. இளைஞர்கள் தான் ஆட்சி செய்யணும்னு நினைச்சு விஜய் இவ்வளவு சீக்கிரமா அரசியலுக்கு வந்தாரான்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. இளைஞர் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் விஜய் வந்ததாக தெரியல. நல்லாட்சி தர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா பல முறை விஜய் இதுவரையிலே சொல்லியிருக்கிறார். சில மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுடைய பாடல்களை வேற படங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தா காப்பிரைட்ஸ் கேட்டு கேஸ் போடுறாங்க. ஆனா தியாகராஜன் மட்டும் அவருடைய பாடலை இன்னொரு படத்துக்கு யூஸ் பண்ணியிருந்ததுக்கு நானே காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மனசு ஏன் மற்ற யாருக்குமே வரமாட்டேங்குது? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. தியாகராஜனுடைய அந்த மனசுக்கு நிச்சயமாக அவரை பாராட்டியே ஆக வேண்டும். தனுஷ், சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு இடத்தை பிடிக்க சிம்பு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்தை நடிக்கும்போது அந்த படத்துடைய இயக்குனர் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சு தான் அந்த படத்தில் சிம்பு நடித்தார். அந்த படம் ஓடலைன்னா அதுக்கு சிம்பு எப்படி பொறுப்பாவார்? வெற்றி அடைஞ்ச பிறகு பாராட்டப்படுறதும் தோல்வி அடைஞ்ச பிறகு கடுமையாக விமர்சிக்கப்படுறதும் புகழ் வெளிச்சத்தில் இருக்கிற திரைத்துறையினருக்கு வரமா இல்லை சாபமானு மலேசியாவிலிருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. வெற்றி பெற்றதுக்கு பின்னாலே போற்றப்படுவதும் தோற்றதுக்கு பின்னாலே தூற்றப்படுவதும் வரமும் இல்லை சாபமும் இல்லை. அதுதான் சினிமாவுடைய இயல்பு. பாடகர்கள் மற்றும் பாடகிகள் மட்டும் எப்படி கிசுகிசு இல்லாமல் இருக்காங்கன்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. பாடகர்களும் பாடகிகளும் கிசுகிசுக்களே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருடைய கிசுகிசுக்குடைய பர்சன்டேஜ் இருக்குல்ல, அது மிக மிக குறைவு. சூரசம்ஹாரம் படத்துல வர கமல்ஹாசன் மற்றும் ஜனகராஜ் இடையேயான வசன உரையாடல்கள் ரொம்பவே அற்புதமா இருக்கும். அதை எப்படி யோசிச்சிங்கன்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. சூரசம்ஹாரம் படத்திலே கமல்ஹாசனுக்கும் ஜனகராஜுக்கும் இடையே இருந்த நகைச்சுவை உரையாடல் மிகச் சிறப்பாக அமைந்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய வசனகர்த்தாவான வியட்நாமோடு சுந்தரம். MS பாஸ்கர் ஆரம்பத்துல தல அஜித்துக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்காரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க.
MS பாஸ்கர் ஆரம்ப காலத்திலே கூட அஜித்குமாருக்கு குரல் கொடுத்ததாக தெரியல. இந்தியன் 2 மற்றும் தக் லைஃப் படத்துடைய மிகப்பெரிய தோல்விக்கு பிறகு கமல்ஹாசன் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. இதுக்கு பிறகு பாபநாசம் 2 ஏன் பண்ணக்கூடாது, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கனடால இருந்து நிவாஷ் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் அடுத்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அப்படின்றது உண்மைதான். ஆனால் அதுக்காக பாபநாசம் 2 திரைப்படத்தில் அவர் நடிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பரிந்துரைத்திருக்கிறீர்களே, அது தவறு. ஏன்னா பாபநாசம் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுமையிலும் உள்ள பல திரைப்பட ரசிகர்கள் அந்த படத்தை 1க்கு 2 முறை பார்த்து விட்டார்கள். ராமநாராயணன் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்சிருக்காருன்னு குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ராமநாராயணனுடைய இயக்கத்திலே ரஜினிகாந்த் எந்த திரைப்படத்திலும் நடித்ததில்லை. ஜெய்சங்கருக்கு அரசியலில் பதவி தேடி வந்ததா அல்லது அவர் தேடி போனாரான்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் அரசியலிலே பதவியை தேடி போகவும் இல்லை, அந்த பதவி அவரை தானாக தேடி வரவும் இல்லை. ஒரு படத்துக்கு வரி விலக்கு கொடுக்கறதால தயாரிப்பாளரை தவிர மற்ற யாருக்கு என்ன லாபம் கிடைக்கும், இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. வரி விலக்குனால் லாபம் அடையக்கூடியதுன்னா அது 2 பேர் தான். ஒன்று திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் அல்லது விநியோகஸ்தர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா திரையரங்கு உரிமையாளர். இவங்க 2 பேருக்கும் தான் அதனால லாபம். ஒரு சிட்டியில் அவ்வளவு நல்ல ஹவுஸ் ஓனர், அவ்வளவு நல்ல நெய்பர்ஸ், அவ்வளவு நல்ல போலீஸ்காரர், அவ்வளவு நல்ல முதலாளி அப்படின்னு படத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்களாக காமிச்சிருப்பாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில். நிஜத்தில் அந்த லாஜிக் நடக்காது. ஆனால் தக்லை படத்தில் மட்டும் லாஜிக் கேட்குறாங்களே, இது ஏன்னு அரவிந்த லோச்சனன் வில்லியனூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பொதுவாகவே நம்முடைய இயல்பு என்னென்னா, நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க என்ன தப்பு செய்தாலும் நமக்கு அது தெரியாது. அவங்க செய்கிற தப்பை நியாயப்படுத்தி கூட நம்ம பல சமயம் பேசுவோம். அதே சமயத்தில் நமக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க செய்கிற நல்லதை கூட நம்ம குறைச்சணும். இதுதான் நம்முடைய இயல்பு. இது திரைப்படங்களுக்கும் பொருந்தும். திரைப்படம் ஒன்றை பார்க்கும்போது நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் குறை இருக்குது அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிப்போம். அந்த திரைப்படம் நமக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்க, அந்த படத்தில் ஏதாவது குறை யாராவது சொன்னால் கூட நம்ம வரிந்து குட்டி கொண்டு அந்த திரைப்படத்துக்காக வாதிடுவோம். இதுதான். இதுக்கு நடுவே இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். தக்லை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய தோல்விக்கு அந்த படத்துடைய லாஜிக் மீறல்கள் மட்டும் காரணம் இல்லை. ஆத்தங்கரை மரமே அப்படின்ற இனிமையான பாடலில் நடித்த நடிகர் மற்றும் நடிகை யார், அவங்க அதுக்கப்புறமா எந்த படத்தில் நடித்தாங்கன்னு நியூயார்க்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. கிழக்குச்சிமை படத்தில் இடம்பெற்றிருந்த ஆத்தங்கரை மரமே என்ற பாடல் காட்சி நடித்தது விக்னேஷும் அஸ்வினியும். இந்த விக்னேஷ் அஸ்வினி ஆகிய இருவருமே பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க, இன்றைக்கும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூரல் நின்று போச்சு படத்துல பாக்யராஜுக்கு நண்பரா நடிச்ச சிவராமன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஆரணியிலிருந்து பாபு கேட்டிருக்காங்க. தூரல் நின்று போச்சு படத்திலே பாக்யராஜுடைய நண்பராக நடித்த சிவராமன் இப்ப நம்மிடையே இல்லை. அவருடைய மகன் திரைப்படங்களில் இப்போது நடித்துக் கொண்டிருக்கிறார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார் இவங்க 3 பேருமே KS ரவிக்குமாரை கைவிட்டுட்டாங்க. இந்த கூட்டணிகள் மீண்டும் இணைய வாய்ப்பே இல்லையா? பல பிரம்மாண்டமான வெற்றி படங்களை கொடுத்த ப்ரொடியூசர், டைரக்டர் அப்படின்ற பெயர் எடுத்த இவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா மற்ற இயக்குநர்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த திரையுலகிலே நிரந்தரமாக எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே கிடையாது. ஒரு டைரக்டர் பிரபலமாக இருக்கிறார் என்றால் ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரபலமாக இருப்பார், பல திரைப்படங்களை இயக்குவார். அதுக்காக தொடர்ந்து 100 ஆண்டுகள் அவர் திரைப்படங்களை இயக்கி கொண்டிருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக நடக்காது. அதனால் இந்த அடிப்படையில் நான் எந்த இயக்குனருக்கு அறிவுரை சொன்னாலும் அது சரியாக இருக்காது. புதிய பாதை பார்ட் 2 வரும் அப்படின்னு பார்த்திபன் சொன்னது உண்மையான? சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. புதிய பாதை படத்தை இயக்கியது பார்த்திபன். அப்படி இருக்க அவர் புதிய பாதை 2 வரும் அப்படின்னு சொல்கிறது உண்மையா அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா அதில் என்ன நியாயம் இருக்குது? ஒரு படத்தோட ஆல்பம்ல வர சில பாடல்கள் படத்திலேயே வரமாட்டேங்குது. பிறகு ஏன் அதை வெளியிட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க? இது எத்திக்கலி சரியா? வேணும்னா பின்னாடி அதை OTTல ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு அரவிந்த லோச்சனன் வில்லியனூர்லேருந்து கேட்டிருக்காங்க. படத்திலே இடம்பெறாது என்று தெரிந்ததற்கு பின்னால் அந்த பாடல்களை ஆல்பத்தில் சேர்க்கறது நிச்சயமாகவே தவறு அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா தேவையில்லாத ஒரு எதிர்பார்ப்பு அந்த பாடல் மீது ரசிகர்களுக்கு ஏற்படுகிறது. அது மாதிரி அந்த பாடல் அந்த படத்தில் இல்லாததை பார்க்கும்போது மிகப்பெரிய ஏமாற்றமும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதையெல்லாம் தவிர்க்கணுன்னா படத்தில் என்னென்ன பாடல் இடம்பெற்று இருக்கிறதோ அதை மட்டும் ஆல்பத்தில் வெளியிடுறது தான் சரியான முறையாக இருக்க முடியும். தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் யார்? அவர் இயக்குன முதல் படம் எதுன்னு குவைத்திலிருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகியான TP ராஜலட்சுமி தான் தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் இயக்குனரும் கூட. அவருடைய இயக்கத்தில் உருவான மிஸ் கமலா என்ற திரைப்படம் 1936ஆம் ஆண்டிலே வெளியானது. அடுத்து இன்று ஒரு தகவல்.
இயக்குனர் ஸ்ரீதரும் அவருடன் பல படங்களில் இணைந்து பணியாற்றிய சித்ராலயா கோபுவும் எப்படிப்பட்ட நெருக்கமான நண்பர்கள் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். ஒரு நாள் அந்த நண்பர்கள் இருவரும் மெரினா கடற்கரையிலே பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ ஸ்ரீதர்கிட்ட சித்ராலயா கோபு, நீங்கள் ஒரு நகைச்சுவை படத்தை எழுதி இயக்கக்கூடாது என்று கேட்டார். கல்யாண பரிசு, போலீஸ்காரன் மகள், நெஞ்சில் ஓராளை மாதிரி உருக்கமான பல கதைகளை எழுதி எடுத்தவன்னா, அப்படி இருக்கும்போது நான் ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்தால் ரசிகர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்று தன்னுடைய நண்பரான கோபுவை பார்த்து கேட்டார் ஸ்ரீதர். உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் உங்களுக்கு கைவந்த கலை. அந்த காதலோடு கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்து காதலும் நகைச்சுவையும் சேர்ந்த ஒரு காதல் கதையை பண்ணோம்னா நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாகத்தானே அமையும் அப்படின்னு ஸ்ரீதரை பார்த்து கேட்டார் கோபு. இந்த உரையாடலுக்கு பின்னாலும் 2-3 மணி நேரம் மெரினா கடற்கரையிலே அந்த நண்பர்கள் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார். அப்போ தான் காதல் கதையினுடைய பல காட்சிகளை ஸ்ரீதர் சித்ராலயா கோபுடன் சொன்னார். ஸ்ரீதர் அப்படி சொன்ன காதல் கதைக்கு நடுவே நகைச்சுவை காட்சிகளை எங்கெங்கெல்லாம் புகுத்தலாம் அப்படின்னு சித்ராலயா கோபு சொன்னார். இப்படி உருவான ஒரு கதை தான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துடைய கதை. நண்பர்கள் இருவரும் விளையாட்டாக பேசிய அந்த விஷயம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்துக்கு வித்திட்டு இருக்கிறது அப்படின்றத பாருங்க. ரெவனன்ட்னு படத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்துட்டு அங்கே கொண்டு போய் எக்யூப்மெண்ட் வச்சுட்டாங்க. ஏன்னா ஐஸில் போக முடியாதுன்னு சொல்லி, ஹெலிகாப்டர் எதுவும் போக முடியாதுன்னு சொல்லி ஹெவி எக்யூப்மெண்ட்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. இது நடக்குமா நம்மளுக்கு? இங்கே ஐமேக்ஸ் கேமராவில் படமாக்குறதுனா இப்போ படமாக்குறது மாதிரி எத்தனை டைம் காஸ்ட்லியாக இருக்கும்? நார்மல் கேமராலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு காஸ்ட்லியாக இருக்கும். அதில் எடுக்க வேண்டிய கதை எடுத்தால் தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ நோலனுக்கு தெரியும், அதனால் அவர் எடுக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடித்த கேமராமேன் யார்? எனக்கு தமிழில் சந்தோஷ் சிவன் ஒரு பாண்ட் கேமராமேன். ஏன்னா நான் எப்படி சொல்லலான்னாக்கா, ரஜினிகாந்தோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையல. நிறைய படத்துக்கு கேட்டாங்க, பண்ண முடியல. ஸோ நான் ஒரு தடவை ரஜினி சார் மீட் பண்ணும்போது நான் ரத்னவேலர் ஷூட் பண்ணிட்டேன். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.